வணக்கம். இன்னைக்கு ஒரு 40 kg வெயிட் லாஸ் பண்றதுக்கு நான் என்னென்னலாம் செய்தேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். முதல் வேலையா பாத்தீங்கன்னா காலையில முடிஞ்சா வாக்கிங் கண்டிப்பா போயிட்டு வந்துருவேன். இல்ல ரொம்ப வேலை அதிகமா இருக்கு அப்படின்னா ஈவினிங் போயிட்டு வந்துருவேன். இன்னைக்கு வந்து காலையில வாக்கிங் போயிட்டு வந்துட்டு வீட்டுல இருக்க வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் இப்ப வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு 9:30 கிட்ட ஆயிடும். எக்ல வந்து அந்த பேஜோ மாதிரி செய்திருந்தேன். இந்த வீடியோ வேணா லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி செய்யுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை செய்து ஒரு 3 எக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து மிக்சியில போட்டு அப்படியே அரைச்சிக்கிட்டேன். வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சதை லாஸ்டா சேர்த்துக்க போறேன். ஒரு 100 கிராம் எறா ப்ரான் வந்து வானல்ல போட்டுட்டேன். அது வந்து நல்லா தண்ணி விட்டுருச்சு அதுல இருந்தே இந்த அளவுக்கு. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த அரைச்சி எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா அப்படியே சுருள கிண்டி இறக்கிக்க வேண்டியதான். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னா நான்வெஜ் எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீன் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா தான் பசி வந்து நமக்கு நல்லா அடங்கும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து கார்ப்ஸ் வந்து ரொம்ப கம்மியா எடுப்போம். நானும் பாத்தீங்கன்னா இப்ப இட்லி இல்ல சாதம்லாம் எடுக்கிறேன்னா கண்டிப்பா வடிச்ச சாதம் தான் எடுத்துப்பேன். அதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு வடிச்ச சாதம் தான் எடுத்துப்பேன். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்துப்பேன். அதுக்கு மேல எடுத்தனா என்னோட உடம்புக்குலாம் பாத்தீங்கன்னா வெயிட் வந்து குறையவே குறையாது. குறைஞ்ச பிறகும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு 3 வேளையும் காப்ஸா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் எனக்கு வந்து வெயிட் வந்து டக்குன்னு ஒரே நாள்ல 2 கிலோ ஏறி தான் காமிக்கும். அதனால அந்த அளவுக்கு நம்ம புரோட்டீன் வந்து எடுத்துக்கணும். இப்ப வந்து இது நல்லா சுருண்டு வந்துருச்சா, இப்ப இறக்கும் போது கொஞ்சமா ஆனியன் சேர்த்து நல்லா கிளறி இறக்கிக்க போறேன். இது நம்ம இறக்கும் போது ஆனியன் சேர்த்து இறக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும் நமக்கு. இந்த காளான், பானிபூரி இதெல்லாம் சாப்பிடலான்ட்டு அதுல வந்து நமக்கு எல்லாமே அந்த லாஸ்டா கொஞ்சமா ஆனியன் தூளி தருவாங்க. அந்த டேஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் வந்து செய்துப்பேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஈவினிங் ஆனா நம்ம நல்லா வெயிட் லாஸ் பண்றதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து ஈவினிங் ஆனா பானிபூரி, காளான், அத்தோ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவேன். சம்சா அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டயட் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஈவினிங் ஆனா இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும். அப்போ வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் செய்து வச்சுட்டேன்னா பசிக்கும் பொழுது இந்த மாதிரி நான் வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டேன்னா பசி வந்து கண்ட்ரோல் ஆயிடும். அதுக்கப்புறம் நிறைய நாட்டு காய்கறிகள் வந்து எடுத்துப்பேன். இந்த உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த கிழங்கு வகைகள்லாம் தவிர்த்துட்டு வெண்டைக்காய், பாவக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், அப்புறம் பூசணிக்காய் இந்த மாதிரி நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செய்து நான் வந்து எடுத்துப்பேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய காய் வந்து நம்ம கொஞ்சம் மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே நான் வந்து செய்து வச்சுப்பேன். ஒரு ஈவினிங் வந்து எனக்கு பசிக்குது, ரொம்ப ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குனாலும் சரி, இல்ல காலையில ஒரு 11 மணிக்கெல்லாம் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குனாலும் இந்த மாதிரி காய் பொரியல் எடுத்துப்பேன். சில சமயம் வந்து கொய்யாக்காய் எடுத்துப்பேன். கொய்யாக்காய் வந்து நமக்கு இந்த பேரியோ டயட் ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குன்னா கொய்யாக்காய் வந்து ஒரு செங்காயா வந்து எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர், இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கும். மீல் மேக்கர்னு பாத்தீங்கன்னா இந்த குடமிளகாலாம் சேர்த்து செய்துக்கும் போது எனக்கு வந்து காளான் சாப்பிட்ட மாதிரி ஒரு வந்து ஃபீல் கொடுக்கும். இன்னொன்னு வந்து இந்த மீல் மேக்கருக்கு பதில் சுண்டல், எந்த வகையான சுண்டல், பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை இதெல்லாம் ஊற வச்சு அதையும் இந்த மாதிரி அந்த காளான் ஸ்டைல்ல செய்து வந்து எடுத்துப்பேன். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போதுதான் என்ன வந்து இந்த தேவையில்லாத உணவுகள்லாம் சாப்பிட்றத என்னால தவிர்க்க முடிஞ்சது. அப்பதான் என்னால கரெக்டா வந்து ஒரு 40 kg அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சது. இன்னொன்னு நிறைய தண்ணி குடிப்பேன். அப்புறம் கொஞ்சம் கேரட், தேங்காய் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுப்பேன். ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் போது இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வெயிட் குறையும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.